ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நேசிக்கிற நல்ல பிதாவின் ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான இந்த காலவேளைக்காக ஜெபிக்கிறோம். தேவகுமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, காலைதோறும் நீர் கிருபை புதிதாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். அந்த புதிய கிருபையினால் ஒரு விஷயங்களை நீங்கள் அலங்கரிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. தேவக்கரம் கூட இருந்து இந்த நாளிலே எங்களை வழிநடத்தபடி ஜெபிக்கிறோம். எல்லா மகிமையும் கனத்தையும் நாங்கள் உங்களுக்கு ஏற்றிருக்கிறோம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். Praise God. Hallelujah. கர்த்தரின் கை கூறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சூத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். திருமகிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். திருமகிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். விசுவாசியே நீ கலராதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார். திருச்சபையே நீதியை செய்வாய், அன்பு பெருகிடுவாய். திருச்சபையே நீதியை செய்வாய், அன்பு பெருகிடுவாய். தலைமுறையாய் தலைமுறையாய் தலைவிட அருள் புரிவாய். தலைமுறையாய் தலைமுறையாய் தலைவிட அருள் புரிவாய். விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார். வேதம் போன்ற வாக்குத்தத்தம் சோதனைக்கு காத்திருக்க. வேதம் போன்ற வாக்குத்தத்தம் சோதனைக்கு காத்திருக்க. விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், இறைந்து முன் ஏகிடுவாய். விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், இறைந்து முன் ஏகிடுவாய். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. ஓ விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ
விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், இணைந்து முடிவாய். விசுவாசியே நீ படராதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ படராதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் எரிமா இறைமா, விசுவாசத்தால் எரிமா இறைமா, விசுவாசத்தால் எரிமா இறைமா. காலத்தோ கர்த்தரே சுவை என்ற துணையா ஏற்றிடுவேனே, காலத்தோ கர்த்தரே சுவை என்ற துணையா ஏற்றிடுவேனே. உயர்வோ தாழ்வோ எதிரையோ இயேசுவே, உயர்வோ தாழ்வோ எதிரையோ இயேசுவே. காலத்தோ கர்த்தரே சுவை என்ற துணையாக ஏற்றிடுவேனே, காலத்தோ கர்த்தரே சுவை என்ற துணையாக ஏற்றிடுவேனே. தன்னில் வாழ்வு தாயையாகோ, மனிதன் காண்பது பொய்யாகோ. தன்னில் வாழ்வு தாயையாகோ, மனிதன் காண்பது பொய்யாகோ. மாறிடாதேச இயேசுவை, மாறிடாதேச இயேசுவை, மாறாத அன்பு என்று போதுமே. காலத்தோ கர்த்தரே சுவை என்ற துணையால் ஏற்றிடுவேனே, காலத்தோ கர்த்தரே சுவை என்ற துணையால் ஏற்றிடுவேனே. அலைகள் மோதி எது வந்தாலோ கலங்கிடேனே வாழ்க்கையிலே, அலைகள் மோதி எது வந்தாலோ கலங்கிடேனே வாழ்க்கையிலே. அசையாய நம்பிக்கையே, அசையாய நம்பிக்கையே, நன்முறவே பேசுவதுமே. காலத்தோ கர்த்தரே சுவை என்ற துணையால் ஏற்றிடுவேனே, காலத்தோ கர்த்தரே சுவை என்ற துணையால் ஏற்றிடுவேனே. அவனை நோக்கி ஜெபிக்கும் போது அருள் வாழ்ந்து உதவி செய்வார். அவரை நோக்கி ஜெபிக்கும் போது அருள் வாழ்ந்து உதவி செய்வார். கைவிடாமல் கருத்துடன், கைவிடாமல் கருத்துடன் கர்த்தரே சுவை என்ற துணையால் ஏற்றிடுவேனே, காலத்தோ கர்த்தரே சுவை என்ற துணையால் ஏற்றிடுவேனே, காலத்தோ கர்த்தரே சுவை தேவ பயமே தேவ ஊற்று, மரண காலுக்கு விலகிடுமே. தேவ பயமே தேவ ஊற்று,
மரணத்தால் நீக்கு விலக்கிடுவே தேவ பாதையில் நடந்திட தேவ பாதையில் நடந்திட தேவாவியானவர் உதவி செய்வார் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டுடைய நாம் பயப்படுவதாக. நாம் ஸ்தோத்திரம். இந்த கானான் யாத்திரையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் ராமசேசிலிருந்து புறப்பட்டு இப்பொழுது ஒவ்வொருத்தரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் இப்போ கானானை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
நேற்றைய தினத்திலே பாரான் என்கிற இடத்திலே வந்து அவர்கள் சேர்ந்தார்கள். நம்ம படித்தோம். பாரான் வனாந்தரத்துக்கு வந்தார்கள். வந்து ஸ்தோத்திரம் அங்கே என்ன செய்கிறார்கள்? ஸ்தோத்திரம் அழத் தொடங்கினார்கள் என்று பார்க்கிறோம். அந்த அழுகை என்று சொல்கிறது எதுக்காக இந்த பூமியில் நாம் அழுகிறோம் என்பதை எல்லாரும் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். இப்போ இந்த ஜனங்கள் அழுது நாங்கள் எப்படியாவது காணாமல் சுதந்திரிக்கணும், அதனால் நாங்கள் அழுகிறோன்னு சொல்லிட்டு அழுவலை. அவங்க அழுதது அவங்களுடைய ஆகாரத்தை குறித்தும் அவங்களுடைய சுயநலமான காரியங்களை குறித்தும் தான் அவங்க அழுதுருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா? ஆனால் ஆவிக்குரிய ரீதியில் நான் பார்க்கும்போது நீங்களும் நானும் ஆவிக்குரிய காரியங்களுக்கு தான் தேவ சமூகத்தில் அழணுமே தவிர உலக பிரகாரமான காரியங்களை ஆண்டவர் என்ன செய்யல அதுக்காக அழ சொல்லலை. ஏன்னா வேதம் தெளிவாக சொல்லுது. ஆண்டவர் சொல்லும்போது, இயேசு சொல்லும்போது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லிட்டார். ஆண்டவரை நல்லா நம்ம தேடிட்டு இருந்தோம்னா போதும், நமக்கு வர வேண்டிய எல்லா நன்மைகளும் ஆண்டவர் கட்டவிழ்த்து கொடுப்பார். ஒரு அலையிலே சொல்லுவாங்க, கர்த்தரை தேடாதவங்களை தான் பிரச்சனையில் சிக்கி தவிப்பாங்க. சோதரம். சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு பாரு, கர்த்தாவே உண்மை தேடுகிறவர்களை நீ எழுதுகிறதில்லை, கைவிடுறதில்லைன்ற ஒரு அலையிலே சொல்லாமல். பார்த்திங்களா? தேடுறவங்கள ஆண்டவர் கைவிடுறதில்லை. ஸ்தோத்திரம். அதனால் தேவனுடைய சமூகத்தை தேடுறவங்க தான் இப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு குறைவில்லாமல் இருப்பாங்க. சங்கீதக்காரன் 34 சொல்லும்போது என்ன சொல்கிறாரு பார்த்தீங்களா? கர்த்தரை தேடுறவங்களுக்கு சிங்கக்குட்டிகள் தாய்ச்செடுத்து பட்டினியாக இருக்கும். ஆனால் கர்த்தரை தேடுறவங்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது. இப்போ நம்ம கர்த்தரை தேடுவதற்கு நமக்கு என்ன செய்ய முடியல? நம்ம இருதயத்தை ஒருமுகப்படுத்த முடியல. சோதனை மற்ற காரியங்கள்லாம் கணக்கிலாக ஆண்டவரை தேடுற விஷயந்தான் கணக்கிலாகும். அதுக்கு தான் ஆண்டவர் ஞாபக புஸ்தகம் வச்சுருக்கிறாரு. தியானிக்கிறவங்களுக்காக ஆண்டவர் ஒரு ஞாபக புஸ்தகத்தை வச்சு அதன் வழியாக அவங்களை என்ன செய்கிறார்? அவங்கள வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காரு. அதனால் கர்த்தருடைய பிள்ளையே இப்போ இவங்க ஆண்டவர் இவங்களையும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க பாருங்க, அட ஆரம்பித்து விட்டார்கள். அல்லேலூயா சொல்லுங்கள். என்ன செஞ்சுட்டாங்க? அழ ஆரம்பித்து விட்டார்கள். அல்லேலூயா அல்லேலூயா. அதனால் ஸ்தோத்திரம், இவங்களுடைய சூழ்நிலையை நம்ம பார்க்கும்போது ஸ்தோத்திரம், இவங்க அழ ஆரம்பித்து இப்போ ரொம்ப தீவிரமாக அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப தீவிரமாக அழ ஆரம்பிச்சோன்னா ஆண்டவர் என்ன செஞ்சார்? ஆசீர்வாதத்தில் கொடுத்துட்டார். சொல்லுங்கள். காடைகளை வனாந்தரத்தில் கொண்டு வந்து சேர்த்தாரு. உடனே அவங்களுக்கு எல்லாம் கிடச்சிது. திருப்தியாகிற நேரத்தில் தான் அடியும் விழுந்தது. சோதனை. அல்லேலூயா. ஆமாம். இப்படி அவர்கள் காடைகளை கொடுத்த வாயில் இருக்கும்போதே என்ன செய்தார்? அவங்க மேலே வாதை வந்தது என்று சொல்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போ நம்ம இந்த உலகத்திற்காக உலக காரியங்களுக்காக தேவ சமூகத்தில் அழுதுகிட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீ ஆண்டவரை தேடினாலே ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் நமக்கு என்னது தேவைன்னு ஆண்டவர் அறிந்திருக்கிறார், வந்துடுவது. ஆனால் சோதனை இப்போ நீங்கள் நான் அழ வேண்டியது, நம்ம குடும்பங்களில் எவ்வளோ பேர் இன்னும் ஆண்டவரை என்ன செய்யலை? பற்றி கொள்ளலை. சோதனை. பார்த்தீங்களா? நமக்கு அருகாமையில் உள்ளவர்கள் பற்றி கொள்ளலை. நம்முடைய ஜனங்கள், நம்முடைய உறவுகள் எவ்வளோ பேர் இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க? ஆண்டவரை மறந்தவங்களாக இருக்கிறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட நிலையில் அவங்களெல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு வரவோ அல்ல அடுத்தவங்க விஷயத்துக்காகவோ என்ன செய்யணும்? கண்ணீர் விடணும். கண்ணீர் விடணும். சோதரம். அல்லது மறிக்க போகிறோம் எசைக்கா மாதிரி கண்ணீர் விடணும். சோதரம். ஆனால் என்ன சொல்லி கண்ணீர் விடணும்? எசைக்கா சொல்லி என்ன சொல்லி கண்ணீர் விட்டார்? பார்த்தீங்களா? என்ன சொல்லி கண்ணீர் விட்டார்? சொல்லுங்கள். என்ன சொல்லி கண்ணீர் விட்டார்? இந்த ஜனங்கள் கண்ணீர் விடுறாங்க. எதுக்கு? காடை வேணுமா? நாங்கள் எகிப்தில் இருக்கும்போது நல்ல சாப்பாடு கிடச்சிது, நாங்கள் அங்கே நல்லா இருந்தோம், எங்களை கொண்டு வந்து இங்கே கெடுத்துட்டேன்னு சொல்லி ஒரு முறுமுறுப்பு. பார்த்துங்க. சோதனை. ஒரு முறுமுறுப்பு. அதில் என்ன சொல்கிறாங்க பாருங்க. என்ன சொல்கிறாங்க? ஆமாம். எசேக்கியா அவருடைய வாழ்க்கையில் அவர் பண்ணின ஒரு கண்ணீர் விட்டார். என்ன சொல்லி கண்ணீர் விட்டார் தெரியுமா? நான் உயிரோடு இருந்த காலங்களில் உமக்கு முன்பாக நான் எவ்வளோ உண்மை ஒத்தமா உனக்கு முன்பாக காணப்பட்டேன், முன்பாக ஜீவித்தேன், அதை இப்போ நினச்சி பாருங்கன்றேன்.
சோதரன். இதுதான் கண்ணீர். சோதரன் புரிஞ்சுக்கிட்டீங்களா? கண்ணீர் கண்ணீர் கண்ணீர்னா ஏதோ ஒரு கண்ணீரில் போயிடக்கூடாது. சோதரன். ஆக அவர் என்ன சொல்கிறாரு பாருங்க. அவர் ஸ்தோத்திர சுயநலமான விண்ணப்பம். அது நல்லா யோசிச்சு பாருங்க. இவர் முன்கூட்டியே ஆண்டவருக்காக வாழ்ந்தவர், முன்கூட்டியே கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தினவர், முன்கூட்டியே ஆண்டவருக்காக பல காரியங்களை சாதித்த ஒரு தேவ மனுஷன். ஆனால் இப்போ அவர் சொல்றாரு, நான் உயிரோடு இருந்த காலங்களில் உங்களுக்கு முன்னாடி நான் எவ்வளோ உண்மையும் உத்தவமாக நடந்தேன் என்பதை இப்போ நீங்கள் சிந்திச்சு பாருங்க. நான் இப்போ நமக்கு உயிரோடு இருக்கிற காலங்களில் என்ன பண்ணுறோம்? தேவ கோபத்தை தான் சம்பாதிச்சுட்டு இருக்கோம். எல்லாம் சுயநலம், பேசுறது எல்லாம் சுயநலம், நடக்கிறது எல்லாம் சுயநலம். சோதரன். ஒன்றும் நம்ம ஆண்டவருக்காக வாழ்கிறோம், ஆண்டவருக்காக ஜீவிக்கிறோங்கிறதுக்கு ஒரு அடையாளமே கிடையாது. ஒரு அடையாளப்படுத்துகிற வண்ணமாக நம்ம எதுவுமே வைக்கல வாழ்க்கையில். எல்லாம் வந்து சுயநலம் தான். சோதரன். அல்லேலூயா. பஸ்ஸுக்கு டிக்கெட் இடம் போடுவாங்க பார்த்தீங்களா? சோதரன். இடம் போடுவாங்க. அது எதை குறிக்குது? சுயநலம். நான் வந்து ஜாலியாக போனோம், அடுத்தவன் எப்படி போனால் நமக்கு என்ன? அல்லேலூயா. நம்ம போய் சீட்டு பிடிச்சி உட்காந்து கலாக போகணும், அப்படி போகணும். அதான் ஒரு சுயநலத்தோடு போய் ஒரு சீட்டை போட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? பயணம் பண்ணுறோம். சோதரன். ஏதோ நம்ம கார் போல் போட்டு போகிறோம். ஆனால் அதுக்கு இடையில எத்தனை பேர் நின்றுக்கிட்டு வந்தாலும், பிள்ளைய தூக்கிட்டு வந்தாலும் என்ன செய்யறதில்ல. நம்ம இருதயத்தை ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டு கடினப்படுத்திக்கிட்டு அப்படியே உட்காந்துருப்போம். சோதரன். பார்த்தீங்களா? இது சுயநலமான காரியங்கள். நம்ம கேட்குறது எல்லாம் இப்போ சுயநலம். எனக்கு அது வேணும், இது வேணும், தான் குடும்பத்துக்காக எல்லாம் கேட்போம். சோதரன். அடுத்தவங்க விஷயத்தில் ஒரு அன்பும் கிடையாது, ஒரு ஆதரவும் கிடையாது. சோதரன். அடுத்தவங்க என்ன கஷ்டப்பட்டாலும் கண்டுக்கிறதே இல்லை. ஆனால் நம்ம கஷ்டத்தை மாத்திரம்தான் பெருசாக நம்ம பார்க்குறோம். ஆகவே எசேக்கியா ராஜாவுடைய ஜெபம் ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு ஜெபம் பாருங்க. எனக்கு பைபிள்லேயே பிடிச்ச ஜெபம் எசேக்கியா ஜெபம் தான். ஏன்னா அவர் பண்ண ஜெபம் மாதிரி யாருமே அதிகமாக பண்ண முடியாது. எந்த மனுஷன் அப்படி சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்க. இப்போ தாவீது சொல்ல முடியுமா இந்த ஜெபத்தை? தாவீது சொல்ல முடியுமா? தாவீது இப்போ வந்து ஸ்தோத்திர எசேக்கியா ராஜா பண்ண மாதிரி, ஆண்டவரே நான் உயிரோடு இருந்த காலங்களில் உமக்கு முன்னாடி எவ்வளவு உண்மை உத்தமாக நடந்தேன் என்பதை இப்போ நினச்சி பாருங்க. தாவீது ஜெபம் பண்ண முடியுமா? தாவீது ஜெபத்தில் தேர்ந்தவர் தான், பெரிய ஜெபம் தான். ஆனால் இந்த ஜெபத்தை தாவீதால் பண்ண முடியுமா? முடியாது. சோத்திரம். இந்த ஜெபத்தை தாவீதால் பண்ண முடியாது. சோத்திரம். பேதுருவால் பண்ண முடியுமா? பேதுரு இந்த ஜெபத்தை பண்ணிடுவாரா? ஸ்தோத்திரம். அப்படி யோசிச்சு பாருங்களேன். சோத்திரம். இந்த மாதிரி அவங்களே சில நேரங்களில் தடுமாறி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அவங்களுக்கு இந்த உலகத்தில் இந்த மாதிரி ஒன்றும் உபதேசங்களை அடிக்கடி கொடுத்து அவங்களை உற்சாகப்படுத்தி அவங்களுக்காக ஜெபம் பண்ணி எதுவும் இல்லை. ஆனால் நம்ம வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்களா? நம்ம வாழ்க்கையில் நமக்கு எப்போதும் ஜெபம், எப்போதும் நல்ல ஒரு விரிவுரை எல்லாம் கேட்குறோம், வசனங்களை கேட்குறோம். சோத்திரம். நம்ம ஆற்றுகிறவங்க இருக்காங்க, தேற்றுகிறவங்க இருக்காங்க. எல்லாம் இருந்தும் கூட நம்ம ஆண்டவருக்கு முன்பாக ஜீரோவில் தான் வந்து நிற்கிறோம். சோத்திரம். ஹீரோவாக நிற்க வேண்டிய நம்ம இப்போ ஜீரோவில் வந்து நிற்கிறோம். சோத்திரம். நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்முடைய சோத்திரம் சுயநலமான காரியம். சோத்திரம். யாரை எடுத்துக்க சுயநலம் தான். சுயநலம். நான் வாழணும், நான் பெரியவனாகணும், நான் அதை பண்ணணும், இதை பண்ணணும். அடுத்தவனை பற்றி எந்த கவலையும் கிடையாது. சோத்திரம். பார்த்தீங்களா? அது எதுக்கு நான் வாழப்படணும் அப்படின்னு சொல்லுவார்கள். சோத்திரம். அப்போ எசேக்கியா வந்து உயிரோடு இருந்த காலங்களில் நான் உங்களுக்கு முன்னாடி எவ்வளோ உண்மை உத்தவமாக நடந்தேன் என்பதை நினைத்தவர்களும் என்று சொல்லி சோத்திரம். அவர் எல்லாரையும் ஒன்று போல நேசித்தார் பாருங்க. எல்லாரையும் ஒன்று போல. சோத்திரம். பாபிலோன்லேருந்து வரவனெல்லாம் பிடிச்சி கொண்டு போய் பொக்கிஷாரையெல்லாம் காமிக்கிறார். சோத்திரம். ஒரு நல்ல கவனற்ற ஒரு மனுஷன். சோத்திரம். அதில் எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு அவன் தெரியல. ஆனாலும் அந்த பயணம் வந்து பார்த்துட்டு போனாலும் அன்றைக்கே பக்கத்துலேயே வந்து 2 நாள் ஏதாவது பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அனுமதிக்கலை. எசேக்கியா வந்து கவனற்றவனாக இருக்கிறான் என்று சொல்லி அவனுடைய காரியத்தில் அவர் ரொம்ப சோதனை அக்கறை உள்ளவராக மாறி அவர் என்ன செய்கிறார் பார்த்தீங்களா? இனி இவன் நாட்களில் இவன் குமார காலங்களில் நான் பாபிலோன்ற அரசனை வர வைக்கிறேன்னு சொல்லி அப்படியே விட்டுட்டாரு பாருங்க. அதாங்க ஸ்தோத்திரம். ஆண்டுடைய இறக்கத்தை நம்ம சம்பாதிக்கணுங்க. இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களில் நீ வேண்டான்னு சொல்லலை. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த மாதிரி அழுதாதீங்க. அவங்க அழுததில் ஃபெயிலியர். அவங்க வந்து சுயநலத்துக்கு அழுதாங்க, ஆகாரத்துக்கு அழுதாங்க. ஆனால் அது வாயில் இருக்கும்போதே அவங்களால என்ன பண்ணிட்டாரு?
ஓட்டு தள்ளிட்டாரு பாருங்க. சோத்திரம் தான் அந்த மாதிரி அழக்கூடாது. அழணும், நல்ல விஷயங்களுக்கு அழணும், தேசத்துக்காக அழணும். நல்ல சோத்திரம் ஒருத்தவங்க பயன்படுறாங்கன்னா அவங்கள பார்த்து நம்ம அழணும். ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி அழணும். சோத்திரம் உங்கள் குடும்பங்களில் ரட்சிக்கப்படாமல் உயிரோடு நடமாடிக்கிட்டு இருக்கிறாங்களே அவங்களுக்காக அழணும். இப்போ அழணும். சோத்திரம் செத்த பிறகு அழுவாமல் இருக்க. ஐயோ, அது உண்மையான அழுவையா நடிப்பா என்னன்னு தெரியாது. செத்த பிறகு அப்படியே பொத்துக்கிட்டு அழுவாங்க. இப்போ கூட நாங்கள் ஒரு டெத்துக்கு போனோம். சோத்திரம் உயிரோடு இருந்த காலங்களில் அவனை பார்த்து அந்த அம்மாவை பார்த்து ஒரு 10 பைசா கொடுத்துட்டு போயிருக்க மாட்டான். சோத்திரம் அல்லது உயிரோடு இருந்த காலங்களில் ஸ்டாடியை இன்னும் உயிரோடு தான் இருக்காங்க. ஆனால் செத்த பிறகு வந்து அழுவாரு. ஏன் இவ்வளோ நாள் நம்ம தொலைவன் நினைச்சேன், நீ இன்னைக்கு தான் தொலைஞ்சி போனான்ட்டு வந்து அழுவாங்க. இதான் அழுகிறதுனா என்ன? அழுதா ஜீவன் உண்டாகணும். சோத்திரம் அழுதா ஆசீர்வாதம் உண்டாகணும். அழுதா ஒரு மேன்மை உண்டாகணும். அண்ணால் அழுதால் என்ன செய்தால்? சோத்திரம் பார்த்தீங்களா? அண்ணால் அழுதால் என்ன செய்தால்? ஒரு ஆண் மகனோடு திரும்பினான். சோத்திரம் நல்ல பாருங்க, ஆண் மகனோடு திரும்பினான். சோத்திரம் ஹல்லேலூயா. ஒரு சோத்திரம் தைலத்தை கொண்டு ஒரு பரணி தைலத்தை கொண்டு அவருடைய பாதத்தில் ஊற்றி அழுதா. சோத்திரம் இவருடைய இந்த நற்காரியங்களை இந்த உலகம் எங்களும் அறிவிப்பேன்னு சொல்லி இன்னைக்கு அவளை குறித்து ஆண்டவர் உலகம் முழுவதும் அறிவிக்கும்படி செய்தார். யோசித்து பார்த்தீங்களா? சோத்திரம் இன்னைக்கு நம்ம அழுகை எங்கே போய் நிற்குது? நம்ம அழுகை சுயநலத்தில் இருக்கு. அதனால தான் எந்த ஆசீர்வாதமும் அழுகையினால் வரல. இன்னைக்கு நான் தேவ சமூகத்தில் அழுது ஆசீர்வாதத்தை வாய்க்கொண்டு எத்தனை பேர் சொல்ல முடியும்? நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த விஷயத்தை இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, எனக்கு ஆயுதம் அதான். ஆண்டவருடைய சமூகத்தில் தான் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் நான் வாங்கியிருக்கிறேன். எதையும் நான் சாதாரணமாக வாங்கலை. நான் கண்ணீர் விடாத ஒரு பொருளும் இங்கே இல்லை. நான் கண்ணீர் விடாத ஒரு ஆசீர்வாதமும் இங்கே இல்லை. எல்லாம் என் கண்ணீரில் தான் இந்த ஆசீர்வாதம் வந்திருக்கு. ஸ்தோத்திரம். அதனால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை சோத்திரம் சங்கீதக்காரனாகிய தாவீது சோத்திரம் பாருங்கள், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கு அந்த யூதேய வனாந்தரத்தில் அந்த மரண பள்ளத்தாக்கான அந்த இடத்துல அவர் கடந்து போகும்போது சோத்திரம் உண்மையாக யாருமே கிடையாது, யாருமே இல்லை. அந்த வனாந்தரத்தில் ஒருத்தர் கூட கிடையாது. ஆனாலும் இவர் அந்த இடத்துல கடந்து போய் தான் ஆகணும். இவர் ஒரு என்கேதியை பார்க்கணுன்னா இவர் என்ன பண்ணணும்? என்கேதியை பார்க்கணுன்னா அந்த மரண பள்ளத்தாக்கு வழியாக தான் அவர் போயாகணும். அல்லேலூயா. அந்த மரண பள்ளத்தாக்கு வழியாக தான் போயாகணும். ஆனால் அந்த மரண பள்ளத்தாக்கு வழியாக போகணுன்னா என்ன செய்யணும்? ஹல்லேலூயா. அவர் உயிர் பிழைக்குமா தப்புமா என்று தெரியல. ஆனால் அவர் போகணும், வேறு வழி இல்லை. பாருங்கள் சோத்திரம் வேதவசனம் சொல்கிறது, அந்த மரண பள்ளத்தாக்கின் வழியாக அவர் கடந்து செல்லும்போது அவர் ஸ்தோத்திரம் எந்த ஒரு ஆசீர்வாதமும் கூட இல்லாமல் தன்னை தனியாக அந்த மரண பள்ளத்தாக்கு, அது ஒரு மலை பிரதேசம், அதில் அந்த மரண பள்ளத்தாக்குகள் அதிலெல்லாம் தாண்டி அந்தாண்ட போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அந்த மரண பள்ளத்தாக்குகிட்ட வந்து சோத்திரம் அவர் அந்த ஸ்தோத்திர வனாந்தரத்திலிருந்து வந்து மரண பள்ளத்தாக்கு வந்துட்டார். வந்த பிறகு அதில் இறங்கி ஏறும்போது எத்தனை பிரச்சனை, எவ்வளோ போராட்டம் தெரியுமா? தப்புவோமாங்கிற அந்த எண்ணமே கிடையாது. அப்போ சொன்னாங்க பவுல் சோதரன் அந்த தப்பி பிழைச்சோண்டு இந்த கப்பல் யாத்திரையில் தப்பி பிழைச்சி வந்து நிற்கிறாங்க பார்த்தீங்களா? அதுதான் அந்த மரண பள்ளத்தாக்கு. சோதரன் மரண பள்ளத்தாக்கு. அந்த தாவீதை போன்று அப்போஸ்தலனாகிய பவுலும் அந்த மரண பள்ளத்தாக்கை கடந்தவர்கள். ஸ்தோத்திரம். யோசிச்சு பாருங்க. ஆனாலும் கர்த்தர் வந்து முன்கூட்டியே பவுல்கிட்ட பேசுகிறார். நான் கப்பல் சேதமே இல்லாமல் உங்களுக்கு மரண சேதம் வராது, உயிர் சேதம் வராது என்று சொன்னார். அதை மனதில் கொண்ட விசுவாசம் உள்ள பவுல் தன்னுடைய யாத்திரையிலே உறுதியாக காணப்பட்டார். ஸ்தோத்திரம். அந்த யாத்திரையில எல்லா ஜனங்களும் காக்கப்படணும் என்பதே அவருடைய விண்ணப்பம், அவருடைய ஜெபம். அந்த ஜெபத்தோடு அவர் கடந்து சென்றார். அந்த ஜெபத்தோடு கடந்து சென்ற அவருடைய வாழ்க்கையில தான் தேவன் என்ன செய்தார்? அவர்களை காத்து கொண்டார். ஆம், கர்த்தருடைய பிள்ளை, கானானின் பயணத்திலே தேவன் ஜனங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்திருந்தாலும், ஆனால் இவர்கள் அன்றைக்கு அழுதாக பாருங்க, பாரான் வனாந்தரத்தில் வந்து சோத்திரம் அழுத அந்த அழுகை சோத்திரம் தேவையில்லாத ஒரு அழுகை, சோத்திரம் அவசியமில்லாத ஒரு அழுகை. கேட்டால் கொடுத்துட போகிறாரு. சோத்திரம் மோசேன்னு ஒரு வார்த்தை சொன்னால் போதும், மோசே சாப்பாடு ஒன்றும் இல்லை, கொஞ்சம் பார்த்து ஜெபம் பண்ணி மண்டவிட்ட கேள்விப்பா, மக்கள்லாம் வேதனையாக இருக்காங்க பாருங்கள். இது எவ்வளோ சுமூகமாக முடிக்க வேண்டிய காரியம். ஸ்தோத்திரம். என்ன செய்யலாம்? சீசர்கள் சோத்திரம் சொன்னாங்க, அப்படியே சுமூகமாக சொல்கிறாங்க. இயேசுகிட்ட என்ன சொல்கிறாங்க? ஆண்டவரே 3 நாளாக வசனம் கேட்டுட்ருக்காங்க,
இவங்களை எப்படி வெறுமையாக அனுப்புறது? ஆண்டவர் ரொம்ப நல்ல ஆண்டவர், 3 நாளே பொறுக்காதவர். காலை முடிச்சுட்டு என் கூட தான் வரப்போகிறாங்கன்னு தெரிஞ்சா ஆண்டவர் விட்டுருவார், அவங்கள விட மாட்டார். ஒரு அலையிலேயே சொல்லுவோமா? ஆலையிலேயா. சார் இப்போ என்னாச்சு? ஒரு சரி பரவாயில்ல, நான் உங்களுக்கு நீங்களே ஆகாரம் கொடுங்களேன் அப்படின்னு இயேசு சொல்கிறேன். உடனே சொல்கிறாங்க பாருங்கள், என்ன சொல்கிறாங்க? அப்படியா, ஸ்தோத்திரம். எவ்வளோ பணத்துக்கு எங்கே போய் ஆண்டவரிடம் ஆகாரம் வாங்குறது? யாருமே தயாரித்து வச்சுருக்க மாட்டாங்களே என்று சொல்லி, அல்லேலூயா அல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த அவ்வளோ பணத்துக்கு யார் இப்போ வச்சுருக்கிறா என்று சொல்லி வேறு போடுவாங்க பார்த்தீங்களா? இப்போ அதே மாதிரி ஸ்தோத்திரம், இப்போ ஆண்டவருடைய கிருபையினால் இப்போ இறங்கி ஸ்தோத்திரம் அவங்க என்ன செய்யலான்னு யோசிக்கிற வழியில் சிறுவன்ட்ட இருக்குது. உடனே கொண்டு வரா, உடனே அதை பகிர்ந்து என்ன பண்ணுறாங்க, எல்லாருக்கும் அற்புதம் நடந்து ஆகாரம் கொடுக்குறாங்க. பார்த்தீங்கன்னா சீசருக்கு சுமூகமாக சொல்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி 3 நாளாக சாப்பிடாமல் இருக்காங்க, அவங்க எப்படி பசி வருவாங்க, ஏதாவது ஆகாரம் கொடுக்கலாம்ல. இன்றைக்கி எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பாருங்கள். டப்பாயிலும் பாருங்கள், உடனே ஒப்பாரி வச்சு நல்லா ஆரம்பித்து ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்திட்டாங்க. வானத்தை பூமி படைச்சவரே கூட வராருங்க. பாய்வங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. தெரியாமல் கண்ணா புண்ணான்னு அழுது சோத்துறேங்க எல்லாம் பண்ணி. இப்போ பாருங்கள், தேவன் வாதையை கொண்டு வந்து அந்த வாதை மூலமாக ஆண்டவர்களுடைய கொள்கிற அளவுக்கு வேலை பண்ணிட்டாங்க. சோத்துறேன், இந்த நீ விடுற கண்ணீர் வந்து என்ன செய்யணும், உயிர்ப்பிக்கணும். ஆனால் இவ்வளோ விட்ட கண்ணீர் கொள்கிற அளவுக்கு போச்சு. கண்ணீர் விட்டு யாராவது கொள்ளுவாங்களா? யோசிச்சு பாருங்க. துன்மார்க்கம் தான் அப்படி செய்வாங்க. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்திலே அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவங்க செஞ்சு அப்போ அதுக்கு பலியாகிற அளவுக்கு ஆண்டவரை கோவப்படுத்திட்டாங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்குள்ள எவ்வளோ கொடுத்தாலும் நன்றி இல்லை. எவ்வளோ பெரிய செங்கடன், எவ்வளோ பெரிய செங்கடன். அதை பிளந்து அவனை உள்ள நடத்திட்டு போனார். சர்ப்பத்தெல்லாம் வெட்டி, சர்ப்பத்தின் தலையெல்லாம் உடைச்சி, அவன் முதலையில தலையை நறுக்கி உங்களுக்கு ஆகாரமாக கொடுத்தாரு. ஆகாரமாக கொடுத்து எல்லாம் பண்ணியும் கூட உனக்கு இன்னும் விசுவாசம் இல்லைன்னு என்ன பண்ணுறது? எவ்வளோ பண்ணாலும் நன்றி இல்லாத ஒரு ஜனம். சோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், இஸ்ரவேலர்கள் அப்படி தான் இருந்திருக்கிறாங்க. விசுவாசமே இல்லை, தேவனுக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாதவங்க மாதிரி பேசுவாங்க. சம்பந்தமே இல்லாதவங்க மாதிரி ஆண்டவர்கிட்ட பேசி காரியங்களை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள், புறஜாதி மக்கள் தான் வந்து கடவுள்கிட்ட வந்து வண்டிக்கிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனாங்க. இப்பயும் பாருங்கள், புறஜாதி மக்கள் தான் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. யூதர்கள் அப்படியே உட்காந்துருக்காங்க. சோத்திரம். இன்னும் தேவகுமாரனுடைய மகிமை தெரியாமல் அப்படியே தான் உட்காந்துருக்காங்க. சோத்திரம். இப்போ புறஜாதி மக்கள் தான் உலகம் முச்சோடு என்ன செய்கிறாங்க? ஆசீர்வதிக்கப்படுறாங்க, கிருபையில் பலப்படுறாங்க, ஆண்டவருடைய நன்மையை பெற்றுக்கொள்கிறாங்க, சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுறாங்க. சோத்திரம். இன்றைக்கி அவர்கள் சிலுவை குறித்து மேன்மை பாராட்டல. பார்த்தீங்களா? சிலுவை குறித்து மேன்மை பாராட்டல. அவர்களுடைய ஜீவியங்கள் எப்படியெல்லாம் போய் கொண்டிருக்கிறது. ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, இந்த இடத்துல கண்ணீர் பள்ளத்தாக்கு என்று சொல்கிறது எல்லாருடைய வாழ்க்கையிலும் வரும். ஆனால் இந்த ஜனத்துக்கு வந்த கண்ணீர் வந்து ஒரு சாதாரண கண்ணீர் இல்லை. இவங்க வேணும்னே இப்படி தேவனை தூஷிக்கிறதுக்காக கண்ணீர் விட்டாங்க. தேவனை தூஷிக்கிறதுக்காக கண்ணீர் விட்டாங்க. ஆண்டவர் இவரோடு கூட வராது, கூட வர ஆண்டவரை வச்சுக்கிட்டே இப்படி கண்ணீர் விட்டுருக்காங்க. சோத்திரம். அல்லேலூயா. நம்ம வேதத்தில் எத்தனை பேர் கண்ணீர் வெடித்தாங்க. ஆனால் ஆண்டவர் எவ்வளோ பதில்களாக செய்தார் பாருங்க. ஆனால் இவங்களுக்கு இவங்க விட்ட கண்ணீருக்கு தான் பதில் வரல. பதில் வந்துச்சு, கொடுத்தாரு, பதிலோடு சேர்ந்து தண்டனையும் வந்தது. சோத்திரம். அதனால் இன்றைக்கி நாம் கண்ணீர் வடிக்கணும். அருமையான தெய்வ பிள்ளையே, நாம் கண்ணீர் வடிக்கணும். எதுக்காக வடிக்கணும்? குடும்பங்களில் இருக்கிற சோத்திரம் இன்னும் ரட்சிக்கப்படாத புருஷர்கள் எத்தனை பேருடைய குடும்பத்தில் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். இன்றைக்கி புருஷர்கள் எல்லாம் நல்லா உழைச்சி போடுறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, நல்லா உழைச்சி போடுறாங்க. பொண்டாட்டிக்காகவும் பிள்ளைக்காகவும் அந்த புருஷர்கள் எவ்வளோ உழைக்கிறாங்க தெரியுமா? நாய்படா பாடுபடுறாங்க. பட்டு கடைசியில் அவங்க நரகத்துக்கு விட்டுருக்காங்க. யோசிச்சு பாருங்க. நாளைய தினம் நம்முடைய நாள் இல்லைங்க. கர்த்தர் பார்த்துக்குவாருங்கிறத அவிசுவாசத்தை சோத்திரம் குப்பையில் தான் போடணும். சோத்திரம். அவங்களும் ஆண்டவராக பார்ப்பார், ஆண்டவராக ரட்சிப்பார், ஆண்டவராக செய்வார். நீ என்ன பண்ணுற? ரட்சிப்புக்காக, உன் கணவனுடைய ரட்சிப்புக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? சொல்லுங்கள், என்ன பண்ணுறோம்? ஸ்தோத்திரம். கணவனுடைய ரட்சிப்புக்காக நம்ம அழுறோமா? தேவ சமூகத்தில் நிற்கிறோமா? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எனக்கு சில காலங்களில் எங்கள் தலைமை சபைகளில் இருக்கும்போது அருமையான தேவ பிள்ளைகள் எல்லா விசுவாச மக்களும் அந்த ஊழியக்காரனுடைய வார்த்தையை கேட்டு அழுவாங்க, கதறுவாங்க.
அதனாலே தங்களுடைய குடும்பத்துக்காக தன் கணவனுக்காக வெள்ளிக்கிழமை தோறும் உபவாசம் கொண்டு அழுவாங்க. சோதனை ஆண்டவரே எப்படியாவது நீங்கள் ரட்சிக்கணும், கொண்டு வரணும்னு சொல்லி. அதே மாதிரி பாருங்கள், வந்துடுவாங்க. அப்படியெல்லாம் யாரெல்லாம் அந்த ஒரு ஜெபத்தை போட்டு அந்த ஜெபத்தில் உருக்கி தன்னை ஊற்றி ஆண்டவரை எப்படியாவது என் வீட்டுக்காரர் வரணும்னு சொல்லி வேண்டிக்குவாங்க பாருங்க. ஆண்டவருடைய கிருபையினால அப்படி வருவாங்க. சோதனை அப்படி கடந்து வரும்போது எவ்வளோ மேன்மையாக இருக்கும் தெரியுமா, எவ்வளோ மகிமையாக இருக்கும் தெரியுமா. கர்த்தருடைய பிள்ளையை எல்லாம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கும் நீங்கள் அழுகிற அழுகை யாருக்காக இருக்கணும்? உன் குடும்பத்து ஆண்டவரே என்ன சொன்னார்? சிலுவையை சுமந்து கொண்டு போகிற அந்த நேரத்தில் சொன்னார், உங்களுக்கும் அவங்க பிள்ளைகளுக்கும் அழுகுன்னு சொன்னார். முதல்ல நம்முடைய குடும்பத்துக்கு அழணும். நம்முடைய குடும்பத்தை கொண்டாந்து கர்த்தருக்குள்ளே கொண்டாந்து நிறுத்துற வரைக்கும் நீ அழுதுகிட்டு இருக்கணும். நீ அழுதுகிட்டே இருக்கணும். உன் குடும்பத்துக்காக அழணும். சோதனை உன் குடும்பத்துக்காக அழுகிற ஒரு நல்ல நிலைமையை நீ கொண்டு வரணும். ஆகவே தேவனுடைய பிள்ளையை நீ குடும்பத்துக்காக அழுது நிற்பாய் என்றால் நிச்சயமாக சொல்கிறேன், கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் நிச்சயம் வழி நடத்துவார். ஆனால் உன்னுடைய எண்ணங்கள்லாம் ஏக்கம்லாம் அது இல்லை. சோதரன் அவர் போடுறதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அவருக்காக நீ அழாமல் இருக்கியே, அவருக்காக ஜெபம் பண்ணாமல் இருக்கியே, அவரை கர்த்தருடைய சமுத்திரம் வழி நடத்தாமல் இருக்கேன்னு சொல்லி எத்தனை மணிமார்களை நீங்கள் குறை சொல்லலாம் தெரியுமா? அதே போல் அருமையான பிள்ளைகளுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் அழணும். சோதரன் ஆண்டவர் சொன்னது போல் உங்கள் பிள்ளைகளுக்காக பிள்ளைங்க நல்ல ஸ்டேஜில் இருக்கணும். இப்போதான் நல்லா தானே இருக்கு என் பிள்ளைகளுக்கு, ஒன்றும் இல்லையே. கர்த்தருடைய பிள்ளைங்க எப்போ பிள்ளைங்களுக்கு பிரச்சனை வரும், போராட்டம் வரும், எப்போ சோர்வு வரும் சொல்ல முடியாது. ஆனால் முன்கூட்டியே என் பிள்ளைங்க கர்த்தருக்குள்ளே வளரணும், கர்த்தருக்குள்ளே வளரணும், கர்த்தருக்குள்ளே வளரணும்னு அதுக்காக நம்ம ஜெபிச்சுட்டே இருக்கணும். சோதனை அதே போல் தான் கணவன்மார்களும் மனைவிமார்கள் ரட்சிக்கப்படுங்க, அதுக்காக ஜெபம் பண்ணணும். சோதனை கடந்த நாள்லேயே என்னுடைய தலைமை போதகர், பழைய முன்னாள் தலைமை போதகரை நான் பார்த்து ஒரு மனுஷன், ஒரு மைண்டு சேஞ்ச் ஆன ஒரு சகோதரன், அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவர் போன உடனே அவர் தான் அந்த திருமண விழாவிலே கை கொடுத்து என்னை உள்ளே கூப்பிட்டார். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருமண விழாவிலே உள்ளே போனோம். உள்ளே போயிட்டு அந்த சகோதரர் அப்புறம் கேட்டேன், அந்த பாஸ்டர்கிட்ட கேட்டேன், அருமையான அந்த சகோதரர் எப்படி இருக்கிறாரு, மனம் சேஞ்சாக இருந்தார், மாறி இருந்தார், இப்போ எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், தொலைபாசம் சொன்னார், இப்போ நல்லா இருக்காங்க, அவங்க மனைவி கூட இப்போ சர்ச்சுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க, அல்லேலூயா, அடிக்கடி வராங்கன்னு சொன்னார். நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த சகோதரர் அப்படி அவருக்கே ஒரு மெயின் ஒரு மாதிரி இருக்கும் மனம் பாருங்க. அவரு கொஞ்சம் சுதாரிப்பாகி அவர் இப்போ ஜெபம் பண்ணி மனைவியை சபைக்கு கொண்டு வருகிற அந்த நிலைமைக்கு வந்திருக்கு. அவங்க ரொம்ப பேசுவாங்க, இதெல்லாம் எங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அவங்களே ஆண்டவர் சமூகத்தில் வந்து நிற்கிற அளவுக்கு இவர் அந்த அளவுக்கு ஜெபிச்சிருக்கிறார். ஒரு அலையிலேயே சொல்லுவோமா, கர்த்தர் சமூகத்தில் வந்து நிற்காதது நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம நினச்சா நிற்க வைக்கலாம், நம்ம நினச்சா விரட்டி அடிக்கலாம், ரெண்டுமே நம்ம கையில் தான் இருக்குது. நம்மளால் எல்லா விஷயமும் கூடும், ஆனால் நம்ம செய்ய வேண்டியதை செய்யணும். ஊற்ற வேண்டிய இடத்துல ஊற்றினா எல்லாம் நடக்கும். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆனால் ஆண்டோடைய சமூகத்தில் அண்ணாள் இருதயத்தை ஊற்றுனதுனால தான் சாமுவேலை பார்க்க முடிஞ்சது. இந்த இருதயத்தை கட்டியாக பிடிச்சிக்கிட்டு கடினப்படுத்தி வச்சுக்கிட்டு இருந்தானா ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. அவன் ஊற்றிட்டான். ஆண்டவருடைய சமூகத்தில் தன் இருதயத்தை ஊற்றினால், நீ தேவ சமூகத்தில் ஊற்றி என்னெல்லாம் கேட்குறியோ அதெல்லாம் கர்த்தர் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் தருவார், நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் தருவார். ஆண்டவர் சமூகத்தையே நீ ஒரு பொருட்டா என்றதில்லை. சோத்திரம், அல்லேலூயா. கர்த்தர் சமூகத்தை ரொம்ப ஆர்வமாக என்றது. நல்லா கவனிக்கணும். கர்த்தரோ என்றால் ஆமாம், கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிறார். அதனால் நீ ஆலயத்தில் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் நிச்சயமாக உண்டாகும். ஆலயத்தில் ஜெபிக்கிற ஜெபம் தான் மேன்மையான ஜெபம். சோதரன், இது நிறைய பேர் கிடைக்காது, இந்த சாகியங்கள் கிடைக்காது. சோதரன், அல்லேலூயா. ஆமாம், சுயநலமாக வாழ்கிறது வாழ்க்கையில். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் எவ்வளோ நேரம் வந்து உட்கார்ந்துருக்கிறோமோ அவ்வளோ நேரமும் ஆண்டவர் பதிவு செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய சமூகத்தில் அவர் பதிவு செய்கிறார். ஆண்டவருடைய ஆலயத்தில் எவ்வளோ நேரம் உட்கார தேவ மகிமை நமக்குள்ளே பெருகி கொண்டே இருக்கும், நமக்குள்ளே இறங்கி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. சோத்திரம். சில பேய்களுக்கு திங்கவும் தூங்கவும் தேவாலயத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். சோத்திரம். சில ஆவிகள் இருக்கு, திங்கவும் தூங்கவும் தான் தேவாலயம், ஜெபிக்கிறதுக்கு இல்லை. சோத்திரம். இங்கே ஒரு தம்பி கூட இருக்கான், அவன் நான் ஜெபிச்சு அவனை பார்த்ததே கிடையாது. சோத்திரம். அவன் தேவசமத்தில் முழங்கால் போட்டு இங்கே சபையில் ஜெபம் பண்ணுறத நான் பார்த்ததில்லை, இது வரைக்கும் பார்க்கல. சோத்திரம். ஆனால் இங்கே வருவான், நல்லா சாப்பிடுவான், சாப்பிட்டு அப்படியே தூங்குவான். அதுக்கு மாத்திரம்தான் தேவன் அவனுக்கு அந்த இடத்த கொடுத்துருக்கிறார். சோத்திரம்.
அதனால் அவருடைய குடும்பத்தார் தான் என்ன செய்யணும், இருதயத்தை ஊற்றி அந்த புண்ணியவானுக்காக ஜெபம் பண்ணணும். திமுர்வாதக்காரன் மாதிரி இருக்கிறான் சோத்துல என்ன செய்யறது? சில ஆவிகள் அப்படி தான் ஆண்டவர் கொஞ்ச நாள் விட்டு வச்சிருப்பார், ஒரு நாள் உணர்வு கொடுப்பார். ஆனால் நான் ஜெபத்தை விடக்கூடாது. தேவ சமூகத்தில் இருதயத்தை ஊற்றி அவனுக்காக ஜெபிக்கும் போது தான் அவன் ஜெபிக்கிறவனாக மாறுவான். சோதனை இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு நாள் ஜெபம் பண்ணி பார்த்ததே இல்லை. எவ்வளோ பேர் ஜெபம் பண்ணுறாங்க ஸ்தோத்திரன். ஆனால் அவன் முழங்கால் போட்டு தேவ சமூகத்தில் நானும் ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஸ்தோத்திரன் அந்த ஜெபத்தை பண்ணுறதில்லை, பண்ணி பார்க்கல. பார்த்தீங்களா? அந்த அப்படி ஒரு ஜெபத்தை கொண்டு வரணும். சும்மா ஸ்தோத்திரம் அந்த ஜெப நேரத்தில் போய் தூங்குறதும் உபதேச நேரத்தில் தூங்குறதும் அது நல்ல காரியமா? அது பிசாசுடைய காரியம் இல்லை, அது அவன் கையில் எடுத்திருக்கான் சோத்துறேன். அதனால் சாத்தான்னு சில பேரை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருப்பான். அவன் ஜெபிக்க மாத்திரம் விட மாட்டான், மீறி எல்லாம் செய்வான், எல்லாம் செய்வான். இந்த உலகத்தில் என்ன வேணாலும் புரட்டி கூட அதை எடு இதை எடு எல்லாம் செய்யும். ஆனால் ஜெபம் மாத்திரம் பண்ண விட மாட்டான். சாத்தானுக்கு ஜெபம் பிடிக்காது. சொல்லுங்கள், சாத்தானுக்கு என்ன பிடிக்காது? ஹலோ, உங்களை தான் என்ன பிடிக்காது? ஜெபம் பிடிக்காது. சோத்துரு அல்லேலூயா. ஆமாம், ஜெபிச்சா அவனுக்கு எரிய ஆரம்பிக்கும். அதனால் சாத்தா ஜெபிப்பார். சில பேர் சாத்தா உள்ளே போயிடுவான், அவங்களுக்குள்ளே போய் தங்கி நீண்ட காலமாக குடியிருப்பான். அவங்கள ஜெபம் பண்ண விட மாட்டான். சோதனை இன்னைக்கு நிறைய பேர் ஜெபிக்க விடாது. காரணம் என்னன்னா அவன் உள்ளே இருக்கிறதுனால தான். அவன் உள்ளே இருந்துக்கிட்டு நீ ஜெபிக்க போனீன்னா எனக்கு எரிய ஆரம்பிக்கும், அதனால் நீ ஜெபிக்காத என்று சொல்லி அப்படியே ஜெபிக்காத வழிக்கு ஆகிடுவான். ஒரு அலையிலே சொல்லுங்களேன், சோதனை இதுக்காக அழணும், இதுக்காக அழணும். இந்த மாதிரி ஜெபிக்காமல் இருக்காங்களே என்று சொல்லி கண்ணீர் விடணும். தூக்கக்கூடாது, உட்காந்து கண்ணீர் விடணும். சோதனை உட்காந்து கண்ணீர் விட்டு அழுது, ஆண்டவரே பிள்ளை ஜெபிக்கிறவனா மாற்றுங்கன்னு சொல்லணும். சோதனை ஜெபிக்கிறவனா மாற்றுனேன், ஜெபிக்கிறவனா இருந்தாலும் பிழைப்பான். சோதனை எங்கள் அம்மா என்னை ஜெபிக்க விட்டு வேடிக்கை பார்த்தாங்க. சோதனை நான் முழங்கால நிற்க விட்டு வேடிக்கை பார்த்தாங்க. சோதனை நான் கண்ணீர் வர வச்சு வேடிக்கை பார்த்தாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு, இவன் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டான், இவன் நல்லா துதிக்க ஆரம்பிச்சிட்டான், இவன் நல்லா அபிஷேகத்தை நிறைய ஆரம்பிச்சிட்டான், மக்களை அபிஷேகத்தில் நடத்த ஆரம்பிச்சிட்டான், இனிமேல் என் பிள்ளைகளை கைவிட மாட்டான், என் 3 பிள்ளைகளையும் இவன் கட்டி கொடுத்துருவான் என்று சொல்லி முழு நம்பிக்கையை ஆண்டவர் மேலே வச்சவங்க என் மேலேயும் கொஞ்சம் வச்சுட்டாங்க. அதனால தான் அந்த அவங்க நம்பிக்கை வீண் போகாமல் கர்த்தர் அந்த அபிஷேகத்தோட அந்த ஜெபத்தோட சோத்துற எங்கள் அம்மா போய் சேர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க உயிரோடு இல்லாத அந்த நாட்களில் அந்த காரியங்களை பொறுப்பெடுத்து நான் ஊழியத்தில் வந்திருக்கிறேன். ஒரு சம்பாத்தனை கிடையாது, இருந்த வேலை ஈபி வேலை, அதையும் விட்டுட்டேன். ஈபி வேலையை விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்துட்டேன். இப்போ ஊழியத்துக்கு வந்த பிறகு இப்போ நான் சம்பாதிக்கலை, இப்போ என் கையில் பணம் கிடையாது. ஆனால் எங்கள் அம்மா நம்பிக்கை என்ன தெரியுமா? 3 பிள்ளைகளே அவன் பார்த்துக்குவான்னு சொல்லி நம்பிக்கை. ஏன்னா அந்த ஜெபம் வெட்கப்படுத்தாது. சோதனை அந்த ப்ரேயர் அவனை வெட்கப்படுத்தாது. அப்படி ஒரு நல்ல ஒரு ஜெபத்தை கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். எங்கள் அம்மாவோடு அந்த ஜெபத்தை, எங்கள் அம்மா ஒரு ஜெப வீராங்கண்ணி, அவங்களுடைய ஜெபம் அப்படியே எனக்குள்ள அந்த ஜெப வாழ்க்கை வந்தது. அதனால் அந்த ஜெப வாழ்க்கையை ஒரு தாயாக நம்ம நிற்கணும்னா, ஒரு தகப்பனாக நம்ம நிற்கணும்னா, நாம் ஒரு திறப்பில் நிற்கணும்னா, பலருக்கு நம்ம உதவியாக இருக்கணும்னா ஜெபிக்காத ஒருவனே இருக்க முடியாது. ஜெபிச்சு தான் ஆகணும். நம்மால் அநேகருக்கு நன்மை உண்டாக ஜெபம் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் எங்கள் அம்மா ஜெபிச்சு ஒரு நாள் அவங்க உயிர் போச்சு. ஆனால் உயிர் போன பிறகு அந்த ஜெபம் அப்படி எனக்கு என் வழியில் வந்தது. அந்த ஜெபத்தை நான் ஜெபிச்சு அந்த தாய்ங்கிற தாப்பங்கிற அந்த உணர்வு எனக்குள்ளே வந்து அந்த அருமையான பிள்ளைகளை கரை சேர்க்கணும் என்று சொல்லி ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்தார். அந்த சந்தர்ப்பத்தில் இந்த பிள்ளைகளெல்லாம் நல்ல முறையில் கரை சேர்க்கக்கூடிய ஜெபம் பண்ணி அழுது அப்படி செய்ய கர்த்தருக்கு உதவி செய்தார். தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவரே எனக்கு ஒரு பைசா இல்லை, இந்த பிள்ளைகளெல்லாம் அவங்க மேரேஜ் பண்ணி கொடுக்கணும், நான் என்ன ஆண்டவரே பண்ணுவேன்னு சொல்லி உட்கார்ந்து அழுகிறேன். அழும்போது கர்த்தர் பாருங்க அந்தந்த நேரத்தில் அந்தந்த தேவைகளை சந்தித்து ஆண்டவர் அற்புதமாக அந்த திருமணங்கள் நடக்க உதவி செய்தார். அழகு கர்த்தருடைய பிள்ளை, நீ அழுது ஜெபிச்சு கேட்டால் எந்த ஒரு காரியத்தையும் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், ஒதுக்கி வைக்கவே மாட்டார். ஆகவே இன்னைக்கு பாரான் வனாந்தரத்தில் மக்கள் அழுது கோபத்தை சம்பாதிச்சாங்க. நீ இன்னைக்கு தேவ சமூகத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அழுது கோபத்தை சம்பாதிக்கிறாயா, அல்லது தேவ சமூகத்தில் அழுது ஆசீர்வாதங்களை குவித்து கொண்டிருக்கிறாயா? ரெண்டில் என்ன பண்ணுறோன்னு கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாமா? ரெண்டில் நம்ம என்ன பண்ணுறோன்னு கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போமா? ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நேசிக்கிறதான நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வாதமான வேலைக்காக ஜெபிக்கிறோம். பாரான் வனாந்தரத்தில் தேவ ஜனங்கள் அழுது புலம்பி
கவிச்சிருக்காங்க ஆண்டவரே. ஆனாலும் ஸ்தோத்திரம், அந்த அழுத நாட்களிலே தேவன் அதை பார்த்தபோது கேட்ட பொழுது அவருக்கு கோபம் உண்டாகி அவர்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒரு ஆபத்தான பாதையில் கொண்டு போய் நிறைய பேர் அதில் அழிக்கப்பட்டிருக்கிறாங்க என்று சொல்லி பார்த்தால் அதில் நிறைய பேர் கொளுத்தவர்களாக இருந்திருக்காங்க. நல்ல தேர்ந்தவங்களாக இருந்தவங்க தான் அப்படியெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனாலும் அப்படிப்பட்ட நிலைமை இப்போ உள்ள காலத்தில் இருக்கிற சபைகளுக்கும் ஊழியங்களுக்கும் வராமல் ஆண்டவர் தடுத்து நிறுத்தப்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதிசயங்களை காணப்படும் உங்கள் அன்பு கரங்களிலே தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். ஆச்சரியமான காரியங்களை செய்யும். நீர் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதி, வழி நடத்தும். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளை காலையில் 2 மணிக்கு சந்திப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவார். காட் பிளஸ் யூ.